வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து கயிறு திரிக்கும் இயந்திரம் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்க பேர் என்னங்க? குமார். குமார், எத்தனை வருஷமா நீங்க கயிறு தெரிக்கும் மிஷினை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம என்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பில் இந்த காயர் மிஷின் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு, அதாவது எங்களுடைய கஸ்டமருங்களுக்காக கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் இது வந்து 4க்கு 2 சார். ஓகே. 4க்கு 2. சரி. ஃப்ரேம் வந்து 3.5. சரிங்க. 3.5க்கு 10 அடி நீட்டம். சரி. பல்ல ஐட்டம் வந்து நம்ம வந்து இந்த கவர் வந்து லூஸ் ஆகுது, டைட் ஆகுது. சரி. இதை மட்டும் நம்ம டைட் வச்சா போதும் சார். சரி, ஓகே. போதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி. அதேமாரி வந்து இது கீர் ஐட்டம். பின்னாடி வந்து செயின் டிரைவ்ல ஒரு கீர் வச்சிருக்கீங்க. கீர். ரைட். நெட் சாஃப்ட் அப்படியே. ரைட். பின்னாடில இருந்து மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படியே அது மோட்டர் கட்டாச்சு. ரைட். எத்தனை HP மோட்டருங்கண்ணா அது? மோட்டர் வந்து 1.5 HP. 1.5 HP மோட்டர். பெரிய ராட் போட்டு அதுல வந்து 2 டிரைவ் கொடுத்துருக்கீங்க. முன்னாடி கொடுத்துருக்கிறது வந்து பாபினுக்காக கொடுத்துருக்கீங்க. பாபினுக்கோசரம். சரி, ஓகே. ஓகேவா? சரி, இதுல 2 பாபின் போட்டிருக்கீங்க. 2 பாபின் போட்டிருக்கிறோமா? ஆமா. இது சார் எந்த பக்கமும் நவராது. இது அப்படியே. இது எத்தனை இன்ச் பாபின் இது? இது வந்து 15 பாபின். 15 பாபின். 15 பாபின். ஓகே. ஒரே இடம் தான் சுத்தும். ரைட். போயிட்டு வரது இதுதான். அந்த ஸ்க்ரூ ராட் மாதிரி இருக்கிறது அதுதான் முன்னாடி போயிட்டு. இதுதான் போயிட்டு வரும். இது வந்து எங்கேயும் போயிட்டு வராது, ஒரே இடத்துல நிக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம கவுரு அழுத்தி பிடிச்சு போறது. ஓகே. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம அதிகமா வந்து ட்விஸ்ட் எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் முறுக்கு, அதாவது டக்கு டக்கு நக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டு அக்காது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு சன்ன வேணும் அப்படின்னா இந்த பல்லு மட்டும் சொன்னா மாத்தி கொடுத்துருவோம் நாங்க. இது மட்டும் மாத்தி கொடுத்துருவோம். இத மட்டும் மாத்தி கொடுத்துருவோம். இப்போ இந்த மோட்டார் ரகமா இருக்கு, இதுக்கு என்ன வீல்ஸ் போட்டுருப்பாங்க? இது வந்து 20 21. அப்படி. நமக்கு சன்ன வேணும்னா 19 20. அப்படி போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. இந்த பக்கமும் அதே மாதிரி தானுங்களா? சேம் அதேதான். சேம் அதேதான். இதுவும் அதேதான். பாபின் சைஸும் அதேதான். பாபின் சைஸ் பல்ல சேம் அதேதான். சரி, ஓகே. பின்னாடி வரலாம். இந்த இடம் வந்து அதிகமா வந்து பின்னாடி சென்சார்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த இடம் முறுக்குற இடங்களா? ஆமாங்க சார். சப்போஸ் இந்த கவர் கட் ஆகுனா ஆஃப் ஆகி போயிடும். சரி, ஓகே. இது ஆஃப் ஆகி போயிடும். அதுக்காக தான் மேல வந்து ஒரு கிரிப் மாதிரி கொடுத்திருக்கீங்க. தொட்டாதான் ஓடும், இல்லனா ஓடாது. ஓகே. அதாவது வந்து அந்த கயிறு மேல இருந்தா மட்டும் தான் ஓடும், இல்லைனா ஓடாது. எடுத்து புடைச்சோம்னா அதுக்கு என்ன காரணம்னா இதுல சப்போஸ் ஒரு மட்டைக்காய் இந்த பாபின்ல இது நாசல்ல மாட்டிச்சுன்னா அந்த போயிடும். அதை எடுத்து புடைச்சுட்டா போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஓகே, ஓகே. அதேதான் இந்த பக்கமும். அதாவது எத்தனை சென்சார் கொடுத்திருக்கீங்க? ஒரு பாபினுக்கு வந்து எத்தனை சென்சார் கொடுத்திருக்கீங்க? 4 இருக்கும். அதாவது 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாபினுக்கு வந்து 2 சென்சார் கொடுத்திருக்கீங்க. சரிங்க. இந்த இடம் வந்து இது, அதாவது வந்து இந்த 2 இடமும் அந்த கயிறு வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பேருங்க அதுக்கு? இங்க வெளியில வருது பாத்தீங்களா இந்த 2 இடம்? அதுக்கு ஆமா, இது முறுக்குக்கு தான் வருது. இந்த முறுக்கு தான். ஆமா, முறுக்கு. இது லாக் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, கேக்குறோம். முறுக்கு இப்ப நம்ம அதாவது நாமளே தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த முறுக்கு நமக்கு இவ்வளவு வேணும். சப்போஸ் அந்த சல்ல தெரியும் நமக்கு, அப்படியே பதன்னு போவோம். பாத்தீங்கன்னா லூசா இருக்கும். சரி. தொட்டு பார்த்தா லூசா இருக்கும். ஓகே. இத நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது. ஓகே. இப்ப அதிகமா கட் ஆகிறது இந்த பிளேஸ்ல தான் கட் ஆகுது. இது மட்டும் தான். இது கட் ஆகணும். ஆனா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்களா? ஆஃப் ஆயி போயிடும். இது கட் ஆகணும், ஆஃப் ஆயி போயிடும். இந்த இடத்துல கட் ஆவுச்சுனா ஓகே, அப்படியே ஆஃப் ஆயி போயிடும். அப்படியே ஓடாது. ஓகே. அதிகபட்சம். சரிங்கண்ணா. அதே மாதிரி சப்போஸ் இந்த பெல்ட் வந்து மோட்டர் நம்ம ரிவர்ஸ் சுத்தனமா கழண்டுக்கு மிஷின் இந்த பெல்ட் கழண்டுக்கும். சரி. நம்ம சைடு தான் சுத்தணும். மெயின் இதுதான். பிரேமே கழண்டுக்கும். சரிங்க. இது ஒண்ணு. மோட்டர் 1.5 HP. ஓகே. 10 புள்ளி 3 புள்ளி மோட்டருக்கு. ஓகே. 4 நரம்பு கட்டை. சரி. கட்டது 4 கட்டை. ஓகே. அடுத்தது அப்படியே அந்த கீரை எடுத்துட்டு வந்துடலாமா? இப்ப இந்த இடம் போர்ஷன் பாருங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கீங்க. இதுல வந்து கயிறு வந்து இதுலதான் வந்து நார் வருதுங்களா? ஆமா. இந்த இடம் வந்து என்ன பேருங்கண்ணா? இது வந்து குளவு சீட்டு, வாய்க்கால் சீட்டு. ஓகே. இதே SS. இதே இரும்பு சீட்டு போட்டோமா நார் ஸ்டக்குன்னு போவாது. ஓகே. அப்படி இங்கே சுண்டு நின்னுக்கும். SS போட்டாதான் எவ்வளவு ஈரமா இருந்தாலும் அது பாட்டு இழுத்து போயிட்டே இருக்கும். அதுக்குதான் SS இது. அதுக்காக தான் SS போடுறோம். இல்ல குறிப்பா வந்து இந்த இடத்துல SS தான் கொடுப்பீங்களா? கன்ஃபார்ம் SS தான். சரி. இப்ப இந்த இது வந்து போட்டு மூடி வச்சிருக்கீங்க, மூடி மாதிரி. உள்ள முள்ளு கொண்டு இருக்குது. சரி, ஓகே. இதுல 16 முள்ளு இருக்கும். இதுல 10. சரிங்க. இங்க 2 ரோல் இருக்கு. இது வந்து கவு இந்த நார் போறது இல்லைங்க, இது அப்படி பெருசா வரும். அழுத்தி பிடிச்சி இது கொடுக்கும். அப்ப வந்து இதுதான் பிரஸ் பண்ணி கொடுக்கிறது. அழுத்தி கரெக்டா நீட்டா கொடுக்கும். நம்ம கேக்குறது. ஆமா. ஓகே, ஓகே.
சரி, இதுல என்ன இன்ச்சி ரோல் இருக்கு, இதுல என்ன இன்ச்சி ரோல் இருக்கு? இந்த பைப் வந்து 26 இன்ச் பைப். சரிங்க. இந்த ரோல், இந்த உடன் ரோல் பத்தி சொல்றேன். இந்த முள்ளு ரோல் இது 25. இதுல 25, இது 26. ஓகே. இதுல இருக்கிறது வந்து 26, 25 முள்ளு கட்டை. சரி, ஓகே. இந்த போர்ஷன் வந்து பின்னாடி இந்த நார் வாங்குற இடம் வந்து இது தனியா தான் தயார் பண்ணுவீங்களா? ஆமா. இது வந்து என்ன பிளேஸ்ங்க? இது வந்து பாத்துக்காங்க, இப்ப நார் போட்டு லலி போட்டுறோம். அது பாருங்க, சென்சார் கொட்டுது. இப்போ மெஷின் வந்து ஆன் ஆயிருச்சு. இதுல வந்து 6 முள்ளு கட்டை உள்ள இருக்கு. உள்ள பிரஷ் ரோல் இருக்கு. ஆமா. இதுல இருந்து மறுபடியும் நாம என்னதான் வில்வாங்கில பண்ணனாலும் இதுல இருந்து கரெக்டா இதுதான் வில்வாங்கில போட்டோம். இது மறுபடியும் பிரிச்சு விடும். மறுபடியும் பிரிச்சு எடுக்கும். ஆமா. நிறைய இடத்துல வந்து முள் ரோல் வந்து அதிகமா இருக்குது. ஆமா. ஓகே. எஸ்எஸ் முள்ளு. சரி. 6 பட்டை. எவ்வளவு ஒரு பட்டைக்கு எத்தனை முள் இருக்குங்க? ஒரு பட்டைக்கு வந்து 20 முள்ளு இருக்கும். சரி, ஓகே. இங்கேயும் 2 சென்சார் வச்சிருக்கீங்க. இது என்ன ஓவர்ஃப்ளோ ஆயிட்டா நிக்கிற மாதிரிங்களா? எப்படி அது? இது வந்து துடைக்கிறதுக்கு. இது ஆனாதான் நார் கொட்டும். ஓகே. இது கம்மியாக அது ஆன் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி. கயிறு தயாரிக்கிற மிஷின்ல முன்னாடி போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு, அது விளக்கமா சொல்லியிருந்தீங்க. இப்ப பின்னாடி போர்ஷன் எப்படி அதுங்க? இதுக்கு இது என்ன மிஷின் சொல்லுவீங்க? பின்னாடி பொட்டிங்க. அதாவது வந்து இப்ப நார் வில்வாங்கில போட்டு தரமில்ல, இத கொண்டாந்து சரி இப்படி கொண்டாந்து பொட்டியில போட்டுறணும். ஓகே. போட்டு விட்டுறணும். போட்டு லாக் பண்ணி பண்ணணும். லாக் பண்ணிடணும். ஆமா. எவ்வளவு குவாண்டிட்டிக்கு பிடிக்கும்னா இது வந்து அரை கட்டு போடணும். அரை கட்டு போடலாம். எத்தனை கிலோ வரும்? 15 கிலோ. 15 கிலோ வரைக்கும் போடலாம். வில்வாங்கில இருந்து எடுத்துட்டு வந்து இதுல டைரக்டா போட்டுறலாம். இதுல இருந்து இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மிஷினுக்கு வந்து என்ன பேருங்க? இது பாக்ஸ். பொட்டி பாக்ஸ். கவுர் மிஷின் பொட்டி பாக்ஸ். இதுக்குள்ள ஏதாவது மோட்டர் இருக்குங்களா? உள்ள வந்து கன்வேயர் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உள்ள பெல்ட் ஒன்னு இருக்குது. ரைட். இங்க ஒரு முள்ளு கொண்டு இருக்கும். ஓகே. இங்க ஒரு மோட்டர் இருக்கு. அது என்ன மோட்டர்? என்ன ஹெச்பி மோட்டர்? அது 1.5 ஹெச்பி. எல்லாமே 1.5 ஹெச்பி மோட்டர். சரி, இப்போ நான் கயிறு மிஷினுக்கு வந்து எத்தனை, அதாவது வந்து 3 ஃபேஸ்ல ஓடுமா, சிங்கிள் ஃபேஸ்ல ஓடுங்களா? 3 ஃபேஸ்ல வந்து அதிகபட்சம். சிங்கிள் ஃபேஸ் வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப கம்மியா தான் ஓடும். நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸ்ல தான் ஓடும். சரி. அதாவது வோல்டேஜ் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸ் ஓட்டலாம் அந்த ஊர்ல. ஓகே. சிங்கிள் ஃபேஸ் வந்து ரொம்ப இதுதான். சிங்கிள் ஃபேஸ்ல வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சரிங்கண்ணா. இந்த மிஷினை பத்தி அந்த கீழே கன்வேயர் கொடுத்துருக்கீங்களா? ஆமா. பெல்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன சைஸ் அந்த பெல்ட்? அது இந்த பெல்ட்டா 90 இன்ச்சு சுற்றளவு. 90 இன்ச்சு பெல்ட். அது 90 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு அகலம். 30 இன்ச்சு அகலம். அதாவது வந்து மேல போடுற நம்ம அந்த பாக்ஸ்ல போடுற கயிறானது கீழே இருந்து சுத்தி மேல வந்து அந்த முள்ளு பிரஷுக்கு, அதாவது அந்த பிட், இது ஒரு பெல்ட். ஓகே. இன்னொரு பெல்ட் வரும். இங்க இருந்து இன்னொரு பெல்ட் இப்படி போகுது. ஆமா. இது வந்து கீழே வந்து ஹரிசாண்டலா இருக்கு. ஆமா. அது வந்து வெர்டிகலா இருக்கு. மேல வந்து அப்படி ஓடும். ஆமா. இப்ப கீழே தள்ளி மேல இருக்கும். அதுல வந்து முள்ளு அட்டாச் வரும். அதுல முள்ளு வரும். முள்ளு கொண்டு வரும். அங்கேயும் வந்து இது இருக்கு. முள்ளு வரும். ஓகே. அத கொஞ்சம் காட்ட முடியுங்களா? நான் காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம அந்த உடன் ரோல். ஆமா. இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அதாவது கீழே ஒரு கன்வேயர் போயிட்டு மேல ஒரு கன்வேயர் இருக்கு. அது லேட்டிஸ் மாதிரி ஒரு கன்வேயர். அது மேல கீழே இருந்து மேல அப்படி தூக்கிட்டு போகும். அதே மேல ஒரு முள்ளு கொண்டு. மேலேயும் ஒண்ணு இருக்கு. ஒரு முள்ளு கொண்டு. சரிங்கண்ணா. இப்ப ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து கயிறு தயாரிக்கிற மிஷின். இப்ப தனித்தனியா மிஷினும் கிடையாது. இது தனித்தனியா தான் செய்யறீங்க நீங்க? தனித்தனியா செஞ்சு அட்டாச் பண்ணி விட்டுருவோம். அட்டாச் பண்ணிடுவீங்க. ஆனா நம்ம மிஷின்ல எத்தனை மோட்டருங்கண்ணா மொத்தம்? 2 மோட்டர். எத்தனை ஹெச்பி மோட்டருங்கண்ணா? 1.5 ஹெச்பி. 1.5 ஹெச்பி. அப்போ 3 ஹெச்பி மோட்டரோட நம்ம மிஷின் முடிஞ்சது. சரிங்கண்ணா. இப்போ வந்து என்னைக்குமே வந்து இந்த மாதிரி கயிறு தயாரிக்கிற மிஷின்ல 3 மிஷின் இல்லை, ஏதாவது 3 மோட்டார் இல்லைன்னா 4 மோட்டார்ஸ், அது மாதிரி 3 மோட்டார் குறைஞ்சபட்சம் வச்சிருப்பாங்க. நீங்க 2 மோட்டார் தான் வச்சிருக்கீங்க. எப்படி அது சோக் ஆகுறது இல்லையா? அது வந்து செட் ஆகுறதில்ல. அது இந்த கோயம்புத்தூர் மிஷினுக்கு அதை வைக்கிறாங்க, பிவிகே விகேஎஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஓகே. அது வந்து செட் ஆகுறதில்ல. நம்ம மிஷினுக்கு வந்து 2 மோட்டார் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மோட்டார் வச்சா போதுமானது. போதும். சரிங்கண்ணா. இப்போ அந்த கயிறு தயாரிக்கிற மிஷினை வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க? தருமபுரி, ராமக்கல், ஓகே, நம்ம தோப்பூர், சரிங்க, ராசிபுரம். ஓகே, சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்ம மிஷினுடைய நீள அகலம் எவ்வளவு இருக்கும்? ரேட்டை வந்து 20, மொத்தமாக பொட்டி மிஷின் சேர்த்து இழுத்து பிடிச்சா 24 அடி. எவ்வளோங்க? 24 அடி. ஒரு ஷெட்டில் எத்தனை மிஷினை நம்ம என்ன இடைவெளியில போடலாம்?
நார்மல் சைஸ் வந்து ஒரு பொட்டி ஒரு மிஷின் போட்டால் நார்மல் சைஸ் ஒரு 5 அடி அகலம் வேணும். நீட்டா 25 அடி, 5 அடி அகலம். நாம அதை வந்து அவரேஜ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஷெட்டுக்கு வந்திருக்கோம். இது எத்தனை அடி அதாவது கேப்ல போட்டிருக்காங்க பாரு? குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 அடி கேப். 1.5 அடி கேப் இருந்தா போதுமானது. நம்ம போயிட்டு வரதுக்கு. நம்ம மிஷின்ல வந்து வைப்ரேஷன் எப்படின்னா இருக்கு? வைப்ரேஷன் சுத்தமா வராது. சேனல் நம்ம ஆங்கில ஹெவியா போடுறோம், வைப்ரேஷனே வராது, சுத்தமா வராது. அப்ப பெட் வந்து நார்மலா கீழே வச்சுக்கலாமா? இது வந்து கீழே தான் வைக்கணும். மேல நம்ம இதே இல்ல, எல்லாமே கீழே தான் வைக்கணும். சரி, ஓகே. கயிறு தயாரிக்கிற மிஷின், அது கயிறு திரிக்கிற மிஷின். அதாவது வந்து இவர் தயாரிப்புல எப்படி கயிறு திரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் வந்து வெல்வாங்கியிலிருந்து, அதாவது வந்து இது வந்து என்ன சொல்றாருன்னா தரம் 1 தரம் 2ன்னு சொல்லி 2 பகுதியே வச்சிருக்காரு. 2 மிஷினா. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே அடுத்தது வந்து நீள அகலம் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அந்த மிஷினு. இந்த மிஷினும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை இருப்பினோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த மிஷினை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணும், எப்படி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோவாக இந்த வீடியோவை வந்து அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தேவை இருப்பின் அவருடைய விலாசம், முகவரி மற்றும் அவருடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அலைபேசியில் அழைச்சி அவர் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னா எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணணும்? நாங்கள் இப்போ 2ன்னா ஒரு 1 கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 2 லட்ச ரூபாய்னா 1 லட்ச ரூபாய் நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும். எத்தனை நாளில் எங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்க? அந்த டெலிவரி சார்ஜஸை நீங்களே ஏற்றுக்குவீங்களா? எப்படி? நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாமே வந்து நாங்கள் தான் எடுத்துக்கணும். இப்போ வண்டி வாடகையிலேருந்து எல்லாமே வந்து அந்த நெட்டு இது மட்டும் இது கொடுத்துருவீங்க. ஆமாம். இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் பே பண்ணிட்டா வண்டி வாடகை நீங்கள் வந்து கமிஷனிங் பண்ணி இந்த மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓட்டி விட்டுருவீங்களா? ஓட்டி விட்டுருவோங்க. நாங்கள் எப்படி தரையெல்லாம் எப்படி தயார் பண்ணி வச்சுருக்கணும்? தரையெல்லாம் வந்து நார்மலாக இருந்தால் போதுமா? நார்மலாக காரம் இருக்கணும். காரம் இருந்து, அதாவது வந்து தரை வந்து சிமெண்ட் தரையா இருந்தா போதும். இந்த மாதிரி கூட காரம் தேவையில்ல, சும்மா. சரிங்க. இதுக்கு பெட்டு வந்து நம்ம ஏதாவது ஹோல்ஸ் ஏதாவது போட்டு வைக்கணுங்களா? எதுவுமே தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. நம்ம மிஷின் வைப்ரேஷன் ஆகுமா ஆகாதா? வராது. 2 மோட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2 மோட்டர்ல சிங்கிள் ஃபேஸ்லயே ஓட்டலாமே, ஏன் 3 ஃபேஸ்ல ஓட்டணும்ன்றீங்க? சிங்கிள் ஃபேஸ் வந்து வந்து வோல்டேஜ் கரண்ட் வராது. சிங்கிள் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து எல்லாம் ஹெவி. சிங்கிள் ஃபேஸ் லோடு இழுக்காது. சரி, 3 ஃபேஸ் தான் பெஸ்ட். 3 ஃபேஸ் தான் பெஸ்ட். சிங்கிள் பேஸ் போட்டா பொட்டி ரொம்ப சின்னது. அதான் 2வது கோழி சொன்னோம்ல, சின்ன பொட்டி சின்ன மிஷின். சரி. இப்போ வந்து புதுசா தொழில் தொடங்குறவங்க வந்து பெரிய மிஷின் வாங்கணுங்களா, சின்ன மிஷின் வாங்கணும்? அவங்க வந்து எடுத்தோன்னா ஆனால் நல்லதா பெருசா தான் வாங்கணும். பெருசா தான் வாங்கணும். இதுக்கு ஏதாவது பயிற்சி கரண்ட் இருந்தா வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு வந்து பயிற்சிகள் ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களுக்கு போய் பயிற்சி கொடுக்குறீங்களா? போய் ஒரு நாளைக்கு இருந்து ஓட்டியை காட்டிட்டு வருவோம். ஒரு நாள்ல கத்துக்க முடியுங்களா அந்த மிஷினை ஓட்டி? அதாவது நாம போய் இப்படி பண்ணு, இப்படி கவர் எடுக்க, இந்த செலவு என்ன செலவு உங்களுக்கு வேணும், ஆர்டர் வேணும், அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. நாம போய் இந்த சல்ல தருவாங்க, அதுதான் பல்ல மாத்தி விட்டு ஓட்டி ஒரு நாள் இருந்து ஒரு செட்டு 2 செட் எடுத்து கொடுத்து வந்துருவோம். சரிங்கண்ணா. இப்போ மிஷின் வாங்கினா எத்தனை நாளுக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணணும்? என்னென்ன நம்ம சர்வீஸ் பண்ணலாம்? அதெல்லாம் தேவையே இல்லை. சர்வீஸே பண்ண தேவையில்லை. ஜீரோ மெயின்டெனன்ஸ் வந்துருவோம். அந்த இடத்துக்கு என்ன விடணும் அப்படின்னு சொன்னா விட்டுட்டா போதும். சர்வீஸ்ல எதுவும் தேவையில்லை. அப்படி ஏதாவது மிஷின்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க போய் நேரில் போய் பண்ணி விட்டு வந்துருவோம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்கண்ணா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய நபர்கள் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மிஷின் வேணும், அதை பற்றி விவரங்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக எங்கள் சேனல் வழியாக நிறையா நபர்கள் கால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பதிலை நாங்கள் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஓகேங்கண்ணா. இவ்வளோ நேரம் விளக்கமாக எங்களுக்காக சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம்.
If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.